வெல்கம் டு தமிழ் ட்ரேடர். நான் சுதர்ஷன் அண்ட் வித் 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். நம்ம ரீசெண்டாக கேப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் அதை பேக் டெஸ்ட் பண்ணி சூப்பரான ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை செக் பண்ணலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, கீழே கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம், விச் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேருக்கு பிடிக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுன்றது. பட் இதில் நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், எது ரொம்ப எஃபெக்டிவ், யூஸ்வலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரை பண்ணுறதை விட இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோடன்றது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன முக்கியமான அப்டேட் இருக்குது. என்னன்னா, நிறைய பேர் பிகினராக இருக்கும் போது என்ன ஆசைப்படுவாங்கன்னா, எனக்கு கால்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டால் எனக்கே நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஈவென்ச்சுவலாக நிறைய ட்ரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அவங்களுக்கு கரெக்டான கால்ஸ் கிடைக்காம, கரெக்டான அப்டேட்ஸ் இல்லாமல் அவங்க லாஸ் பண்ணுவாங்க. ஜென்யூனாக சொல்லப்போனால் எனக்குமே கால்ஸ் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அந்த கான்செப்ட் நிறைய பேர் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க கரெக்டான பீப்புளான்றது நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால நிறைய பேர் லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ ஏஞ்சல் ஒன்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ இன்சைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஏஞ்சல் ஒன் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்ஏஸோட கால்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது செபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க ரிசர்ச் அனாலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் அப்ரூவ்டோட லீகலாக நடக்கிற ஒரு கால் சிஸ்டம். ஸோ இது நீங்கள் ஏஞ்சல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் இது அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா செக்மெண்ட்லையுமே இவங்க கொடுக்குறாங்க. நாட் லைக் நீங்கள் F&O தான் எடுக்கணும், இல்லை ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்கணும், இல்லை ஃபியூச்சர்ஸ் தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் ஈவன் ஸ்விங் ட்ரேட் கால்ஸ் கூட நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அவங்களோட அக்யூரசி என்ன முதற்கொண்டு எல்லாமே அதில் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரேண்டமாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுற பிகினர்ஸ் மத்தியில் அட்லீஸ்ட் இது உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குதுன்றது தான் நான் பர்சனலி ஃபீல் பண்ணேன். நான் நீங்கள் கால்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்றதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் ஒரு கைடன்ஸ், ஒரு என்ன டைரக்ஷனில் இப்போ அந்த பர்டிகுலர் ரிசர்ச் அனலிஸ்ட் யோசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, மேபி உங்களுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் நீங்கள் கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது அக்யூரஸியும் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஒன்று, இப்போ நம்ம தனியாக போயிட்டு நம்ம அந்த ஆரியாவை பர்ச்சேஸ் பண்ணோம்னா 10,000 20,000 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன் ஆப் மூலமாக பண்ணுறதுனால ரொம்ப கம்மி அஃபோர்டபுள் காஸ்ட், 250 rupees 500 rupeesலேயே ஆக்சுவலி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் நீங்கள் நம்மளோட லிங்க்ல நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட அக்சஸ் உங்களுக்கு 3 months ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அட்மினுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுவார், நீங்கள் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ கமிங் டு டுடே ஸ்ட்ராட்டஜி, கால்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளா கற்றுக்கிட்ட, நம்மளா பெட்டர் ஆகிறதுன்றது லாங் டேர்முக்கு ரொம்ப நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பாத்வே தான் இப்போ எசெண்டா ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா என்னன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு, இப்போ ப்ரைஸ் இறங்கி வந்துட்டே இருக்கு, அண்ட் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி ஏறுது. இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்த மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ திருப்பி ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே ஒரு கிரீன் கேண்டில் பண்ண உடனே இங்கே என்ட்ரி எடுத்துடலாம், ஏன்னா இங்கேருந்து எப்படி மேலே போகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஆகும், ஹிட் ஆகும். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் இங்கே ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரே ஒரு சப்போர்ட் எடுக்கிற சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மல்டிபிள் சப்போர்ட்ஸ் எடுக்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது நான் உங்களுக்கு இன்னும் இது ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு சப்போர்ட் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. மார்க்கெட் இறங்குது, ஏறுது. ஸோ இது முதல் சப்போர்ட். திருப்பி என்ன ஆகுது, மார்க்கெட் இறங்குது, ஏறுது, இது ரெண்டாவது சப்போர்ட். அண்ட் திருப்பி இறங்குது, ஏறுது, இது மூணாவது சப்போர்ட். அட்லீஸ்ட் 3 சப்போர்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா, ஆக்சுவலி 2 இருந்தா கூட போதுமானது தான். 2 இருந்தாலே போதுமானது. மூணாவதுல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். பட் 3 இருக்கிறது இன்னும் நல்லது. நான் எப்படி அது 3 சிலதெல்லாம் 4-5 கூட இருக்கும். எப்படி அந்த மாதிரி இடத்த மார்க் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணி காட்டுறேன். எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 எடுத்துக்கிறேன். இந்த 3த்தையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோனுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்டா இருக்கணும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அந்த கான்செப்ட். அண்ட் ஒன்னொன்று, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஸ்டாப் லாஸும் சின்னது தான்.
ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கணும். அண்ட் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். எனிவேஸ் நான் அது அப்புறமா வரேன். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சப்போர்ட் மட்டும் எடுக்கிறத நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு இல்லை அதுக்கும் மேலே சப்போர்ட் எடுக்கிற இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்தோடனே நம்ம என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளோட கான்செப்டாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கிறோமோ டார்கெட் வந்து அதை விட 1.5 டைம்ஸ் குறைஞ்சது வைப்போம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம்ஸ் கூட வைக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான என்ட்ரி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் என்ட்ரின்றத அர்த்தம். ஸோ நான் வந்து இப்போ இது உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு காட்டுறேன். பட் இதே மாதிரி நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்லையும் போயிட்டு என்ட்ரி எடுக்க முடியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஒரு இடத்த வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்? ஏன்னா ப்ரைஸ் இறங்கி திருப்பி அங்கேருந்து ஏறுது. அதனால நான் என்ன பண்ணுறேன், அதை சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இருக்குது, திருப்பி பாருங்க ப்ரைஸ் வந்து அதே இடத்துக்கு வந்து திருப்பி அங்கேருந்து ஏறிடுது. ஸோ 2 வாட்டி சப்போர்ட் எடுத்துருச்சு. இப்போ 3வது வாட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி தான். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இப்போ என்ன நடந்திருக்கு, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துருக்கு. இங்கேயே நம்மளுக்கு க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்மளோட என்ட்ரி. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுது. திருப்பியும் ப்ரைஸ் அங்கே வருது, திருப்பியும் ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அகைன் அங்கேருந்து ப்ரைஸ் போகுது. இது ஒரு என்ட்ரி. அண்ட் அதோட நின்றுச்சானா இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக்காக இதை நம்ம வந்து இப்படி தள்ளி பார்த்தாலும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ப்ரைஸ் வந்து ஏறுது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லையுமே ஆக்சுவலி இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். பட் நீங்கள் வந்து இன்ட்ராடே தான் பண்ண போகிறீங்க. F&Oன்றதை மெயினாக இன்ட்ராடே பேஸ் பண்ணி இருக்குன்றதுனால அட்லீஸ்ட் நீங்கள் வரைகிற அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வரைகிறது வந்து ரொம்ப குவாலிட்டியான சப்போர்ட்டாக இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரைவீங்க. அண்ட் ப்ரைஸ் அதை டச் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 மினிட்ஸ்க்கு கூட கன்வெர்ட் ஆயிடலாம். ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா, இப்போ நீங்கள் வரைகிறீங்கல்ல அந்த சப்போர்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வரையணும். ப்ரைஸ் வருது, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் 5 மினிட்ஸ் கூட ஷிஃப்ட் ஆயிடலாம். ஷிஃப்ட் ஆகி அங்கே எதனா க்ரீன் கேண்டில் வருதா அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களால் அந்த என்ட்ரியை சீக்கிரமாகவும் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ S&R அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 விஷயங்கள் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி, இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புறேன். என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். செகண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது, டைம் ஃப்ரேம் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ட்ரி இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மேனுவலாக இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நீங்கள் தான் வைக்கணும். மேனுவலாக வைக்கணும். மேனுவலானா நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும். அது 0.4 இருக்கலாம், 0.5 கூட இருக்கலாம். யூஸ்வலி அந்த ரேஞ்சில் தான் மோஸ்ட்லி வரும். பட் அது என்ன தேவைப்படுதோ அது நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். டார்கெட் வந்து நீங்கள் இது எவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் இருக்கோ அதை விட 2 மடங்கு நீங்கள் டார்கெட் வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ உங்களோட டார்கெட் வந்து 100 பாயிண்ட் வைப்பீங்க. இதுவே ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் வருதுன்னா உங்கள் டார்கெட் 40 பாயிண்ட் வைப்பீங்க. இதுதான் வந்து இதோட மீனிங். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது பேர் ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த கிளாஸஸில் இதே மாதிரி இன்னும் முக்கியமான டாபிக்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸோடு நான் வந்து உங்களை சந்திக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஏஞ்சல் ஒன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 3 months ஃப்ரீ அக்சஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும். ப்ளஸ் அட்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி நீங்கள் வந்து இது ஃபர்தராக கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.